பரலோக பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நித்திய காலமாய் தகப்பனே எங்களோடு கூட இருந்து தகப்பனே, நீர் பண்ணின உடன்படிக்கையை தகப்பனே நித்தம் நினைவுகிறே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உடன்படிக்கையின் ஆராதனையும் தகப்பனே இயேசுவை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் நீர் வந்த ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க முடியும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையை கத்தரீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்த முடியும் நாங்கள் செபிக்கிறோம். உங்களோட வல்லமையான வார்த்தைகளை சபைக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. இயேசுவை கூடிய யாவரையும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினால் நிரப்பி கத்தாவே. இயேசுவை படிக்கிற ஒவ்வொரு பாடல்களும் கத்தாவே உங்களை நாம் மையப்படும்படியாக கத்தாவே தொடக்க முடிவரைக்கும் நீர் கூட நடத்த முடியாமல் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடலன் 31. பாடலன் 31 கிறிஸ்தவ ஐக்கிய கீதங்கள் பாட புத்தகத்திலே 31வது பாடல். துதித்து பாட பாத்திரமே தூங்கவர் இயேசுவின் நாமமதே என்றான பாடல். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவர் இயேசுவின் நாமமதே, துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையுமே ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். அக்கினியோடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினியோடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கேந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நாம் திரையால் திரையில் என்பராம் இயேசு நம்மோடிருப்பார். நாம் திரையால் திரையில் என்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே.
சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கெடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கெடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பாடலன் 97. பாடலன் 97. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் என்ற பாடல். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி தேவா. கோடி கோடி நன்றி தேவா. கோடி கோடி நன்றி தேவா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தே இன்னும் ஒரு நாள் தந்தே. இரவெல்லாம் காத்தே இன்னும் ஒரு நாள் தந்தே. மறவாத என் நேசரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி தேவா. கோடி கோடி நன்றி தேவா. கோடி கோடி நன்றி தேவா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஓடிய பாதையிலே
அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா நாதனே உன்னிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா இயேசு நாதனே உன்னிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஜெபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா ஜெபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா நன்றி வரே நன்றி வரே நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே என்னாவில் உள்ளதெல்லாம் உங்கள் புகழ்தானே என்னாவில் உள்ளதெல்லாம் உங்கள் புகழ்தானே நான் பேசி மகிழ்வதெல்லாம் உங்கள் பெருமைதானே நான் பேசி மகிழ்வதெல்லாம் உங்கள் பெருமைதானே கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே நாம் வாழ்க்கையிலேயே ஒரு வருடத்தை கடந்து இன்னொரு வருடத்தை நாம் காணும் பொழுது நம்முடைய ஆயுசினுடைய நாட்கள் நமக்கு கூடிக்கண்டு செல்லுகின்றது. அது சிறுவர் தொடங்கி யாவருக்குமே அந்த ஆயுசு காலம் கூடிக்கண்டு செல்லுகின்றது. ஆகையால் உலகத்திலே நம்முடைய ஆயுசு காலம் நமக்கு அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கையிலே நமக்கு அனுபவங்களும் நமக்குள்ளே அது அதிகரிக்கின்றது. பிள்ளைகளை வளர்ப்பற பெற்றோர்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கின்றது.
பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு சில அனுபவங்கள் வருகின்றது. முதிர் வயதிலே கடந்து போகின்றவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு அனுபவங்கள் வருகின்றது. இன்னும் நாம் அன்றாட காரியங்கள், தொழில்கள், வேலைகள், இன்னும் நாம் பலதரப்பட்ட பாடசாலைகளோ இல்லாவிட்டால் எந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளோ நாம் கடந்து போகும் பொழுது அங்கும் சில அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அந்த வாழ்க்கையிலே அந்த அனுபவங்கள் நம்மை இன்னும் நம்முடைய வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு, வளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அந்த அனுபவங்கள் நமக்கு வழிவகுக்கின்றது. ஆகையால் அதே போன்று அவ்வாறான ஜீவியத்தை போன்று இன்றைக்கு இன்னொரு புதிய ஒரு ஆண்டை கொடுத்து கர்த்தர் இந்த ஆண்டிலே எங்களை வைத்திருக்கின்ற இந்த வாழ்விலே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விசுவாச வாழ்க்கையிலும் சபை வாழ்க்கையிலும் எங்களுக்கென்றும் அனுபவங்கள் அது வளர வேண்டும். நாம் உலகப் பிரகாரமான காரியங்களுக்குள்ளாக நம்முடைய அனுபவங்கள் வளருகின்றது. அது பூமிக்குரிய காரியங்களோடு உள்ள பகுதி. ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ளே நம்முடைய அனுபவங்கள் வளராவிட்டால், உலக பிரகாரமான காரியங்களிலே அனுபவம் வளராவிட்டால் நமக்கு எப்படி இருக்க முடியும்? ஒரு பிள்ளையை பெற்றவர்களுக்கு அங்கே கொஞ்சம் அனுபவம் இருக்கும், 2 பிள்ளையை பெற்றவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் இருக்கும், 3 பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் இருக்கும், 5 பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு அதை விட அதிகம் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளாலே படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், அங்கே அவருடைய நெருக்கங்கள், இடையூறுகள், நெருக்கடிகள், அவருடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் அவர்களுக்குள்ளே அவர்கள் அதிகரிக்க அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய, அதாவது தாங்கள் எப்படி நடக்க வேண்டும், இனி எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிள்ளை இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி உழைத்தோம், எப்படி செய்தோம், எப்படி நடந்து கொண்டோம் என்பதை விட 2 பிள்ளை வந்துவிட்டால் நாம் இன்னும் அதிகமாக பிரயாசப்பட வேண்டியிருக்கிறோம், அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வருமானம் அதிகமாய் தேவைப்படுகின்றது. அதே போல 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் அங்கே வளர்ந்து வந்தால் குடும்பத்திலே பிள்ளைகளோடு எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை எப்படி குடும்பத்துக்குள் கட்டமைப்புக்குள்ளே நாம் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் நமக்கு அந்த வாழ்க்கையிலே அனுபவங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டு வேண்டும். அப்படி அடையவில்லை என்றால் நாம் ஒரு பூமிக்குரிய பிரகாரமான வாழ்க்கையில் கூட நம்மால் சீரான ஒரு வாழ்க்கையை எங்களால் கொண்டு செல்ல முடியாது. அவ்வாறுதான் அங்கே பெற்றோர்களோடு இருப்பவர்கள் அவர்கள் ஒரு நிலையில் இருப்பார்கள். திருமணமான பிற்பாடு அவர்கள் அதை நான் பெற்றோரோடு இருக்கும் பொழுது எப்படி இருந்தேனோ அப்படித்தான் நான் திருமணமான பிற்பாடும் இருப்பேன். நான் பெற்றோரோடு இருக்கும் பொழுது ஒரு வேலையும் செய்வதில்லை, திருமணமான பிற்பாடு நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் என்று அவ்வாறு சொல்ல முடியாது. அவ்வாறு இருந்தால் அந்த குடும்பம் சீரான குடும்பமாக இருக்க முடியாது. அது சிதறி போகின்ற வாழ்க்கைக்கு இருக்க முடியும். அது ஒவ்வொரு கட்டத்தை நாம் கடந்து செல்ல 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 வாழ்க்கையிலே எங்களுக்கு அனுபவம் என்கின்றது அது நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றது. அதான் மூத்தவர்களிடத்திலே நல்ல ஆலோசனைகள் பிறக்கும் என்று பார்க்கின்றோம். முதியவர்களிடத்திலே நல்ல ஆலோசனைகள் பிறக்குமா? ஏனென்றால் அவர்கள் எத்தனையோ வருடம் வாழ்க்கையை கடந்து வந்திருக்கின்றார்கள். வாழ்க்கையை கடந்து வரும் பொழுது குடும்பத்திலே எப்படி பிரச்சனைகள் வந்திருக்கும், பொருளாதார ரீதியில் எப்படி பிரச்சனைகள் வந்திருக்கும், சமூகத்திலே எப்படி பிரச்சனைகள் வந்திருக்கும், பிள்ளைகளுக்குரிய காரியங்களுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பார்கள், கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பார்கள். அதெல்லாம் அவர்கள் அனுபவ ரீதியாக கடந்து வந்தபடியினாலே தான் முதியோரிடத்திலே நல்ல ஆலோசனைகள் என்ன செய்யும், பிறக்கும். ஏனென்றால் அவர்கள் சொல்லுவதெல்லாம் அனுபவத்திலே தான் சொல்லுகின்றார்கள். அவர்கள் இதையும் படித்து என்ன செய்வதில்லை, சொல்லுவதில்லை. அவ்வாறான ஒரு வாழ்க்கை எப்படி பூமிக்குரிய ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்மை வைத்து எப்படி எங்களை நடத்தி கொண்டு செல்லுகின்ற ஒரு காரியங்களை போன்றுதான் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு காலத்தை நாம் தேவன் நமக்கு கூட்டி தந்திருக்கிறார் என்றால் இந்த காலத்திலே நாம் என்ன அனுபவத்தை பெற்றிருக்கிறோம், கடந்த வருடத்திலே என்ன அனுபவத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம், சபை வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம், விசுவாச வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தேவ பக்தி உள்ள குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம். அப்படிப்பட்ட
ஒரு வாழ்க்கையிலே எங்களுடைய அந்த வளர்ச்சி என்பது அது அதிகரித்து கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால், நாம் சீரான ஒரு வாழ்க்கையை, அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு சீரான வாழ்க்கையை நம்மளால் என்ன வாழ முடியாது. ஆகையாலே தான் ஒரு காலம் நமக்கு கூட வருகின்றது, ஒரு வயது எங்களுக்கு கூடுகிறது என்று சொன்னால், அந்த காலத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். ஆகையால் இந்த காலத்தை ஒருவன் பிரயோஜனப்படுத்த வேண்டுமாக இருந்தால் எப்படி அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்த முடியும்? நாம் போன வருடம் இருந்த மாதிரியே இந்த வருடம் இருக்கக்கூடாது. அதான் நான் உதாரணத்துக்கு சொன்னதை போல, ஒரு குழந்தை பிறந்திருக்கும் பொழுது நாம் எப்படி இருந்தோமோ அதே போல இரண்டாவது குழந்தை வந்த பிற்பாடு நாம் அதே பாணியில் இருந்தால் என்ன நடக்கும் என்பது நாமே யோசித்து பார்த்தால் தெரியும். இங்கே எல்லோருமே அங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றோர்களாக இருக்கின்றீர்கள். ஆகையால் அது எப்படி இருக்க முடியும்? அவ்வாறான ஒரு வாழ்விலே எவ்வளவு தாக்கங்கள் அங்கே உருவாக முடியும், எவ்வளோ பிரச்சனைகள் உருவாக முடியும், எவ்வளோ கஷ்டங்கள் நெருக்கங்கள் உருவாக முடியும். அவ்வாறான நிலையை போன்றுதான் கடந்த வருடத்திலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே, தேவ பக்தியுள்ள வாழ்க்கையிலே கடந்த வருடம் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே பிரகாரமாகவே இந்த வருடத்தும் நாம் அப்படியே நாம் வாழ ஆரம்பித்தால் அந்த வாழ்க்கையிலே நிச்சயமாக நாம் தோல்வியையும், அந்த வாழ்க்கை வளர்ச்சி இல்லாத ஒரு சீரான, அதாவது ஒரு மேலோங்கி போகக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு ஏதுவானதாக இல்லாமல் அந்த வாழ்க்கை எப்பவுமே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை போல இருக்க முடியும். அதனாலே இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு நன்மைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு பிரயோஜனமான காரியங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு ஆவிக்குரிய நன்மைகள், சபை வாழ்க்கையிலே இவ்வாறான அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையாலே தான் இந்த ஒரு வருடத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்கும் பொழுது, இந்த வருடத்தில் என்னுடைய வளர்ச்சி என்ன, என்னுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நான் எதிலே வளர வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து நிதானித்து நாங்கள் செயல்படக்கூடிய காரியங்கள். நாம் பூமிக்குரிய பிரகாரமான காரியங்களிலே ஒரு தொழிலை செய்கின்றோம். அந்த தொழிலிலே நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான வருமானம் சரியாக இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்கின்றோம்? நாம் அடுத்த கட்டமாக அதை நிவர்த்தி செய்வதற்கு நாம் என்ன அடுத்த கட்டமாய் எந்த முயற்சியிலே ஈடுபட முடியும் என்று நாம் அவ்வாறு யோசித்து சிந்தித்து சில முயற்சிகளுக்குள்ளே நாங்கள் ஈடுபட ஆரம்பிக்கின்றோம். அப்போதுதான் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்திற்கு முன்னேற்ற வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும். கல்வியிலும் அப்படித்தான். கல்வியிலே ஒரு கீழ்மட்டத்துக்குள்ளே இல்லாவிட்டால், கல்வியிலே ஒரு நிறைவான வளர்ச்சி இல்லை என்று சொன்னால், அந்த நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு அதிக குறைந்த புள்ளியை எடுத்த பாடங்களிலே அதிக கவனத்தை எடுக்க வேண்டும் என்று அந்த தேர்ச்சி அறிக்கை அறிக்கையில் என்ன செய்வார்கள்? எழுதி விடுவார்கள். ஏனென்றால் அப்போதுதான் அடுத்த வருஷத்திலே அந்த பிள்ளை அந்த பாடத்திலே வளர்ச்சி அடைந்து வர முடியும், அது பிரயோஜனத்தை காண முடியும். இவ்வாறு தான் இந்த ஆண்டிலே நாம் எதிலே கவனம் எடுக்க வேண்டும், அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் எதிலெல்லாம் குறைபட்டிருக்கின்றோம் என்பது நமக்குத்தான் தெரியும். நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் எதிலே குறைபட்டிருக்கிறேன், சபை வாழ்க்கையிலே எதிலே குறைபட்டிருக்கின்றேன், குடும்பத்தை ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பமாக கட்டி வளர்த்து பாதுகாக்கக்கூடிய வாழ்க்கையிலே எதிலே குறைபட்டிருக்கிறேன், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கின்ற வாழ்க்கையிலே எதிலே குறைபட்டிருக்கின்றேன், பாவத்தை குறித்த காரியத்திலே எதிலே குறைபட்டிருக்கின்றேன். இவ்வாறு வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும் நாம் குறைபட்ட அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நாம் அதை ஆராய்ந்து நிதானித்து இந்த ஆண்டிலும் அதே குறையை இந்த ஆண்டிலும் அதை தொடர்ந்து நாம் அப்படியேதான் இருக்க வேண்டும் என்ற அந்த மனநிலையோடு நாம் இல்லாமல், தேவன் எனக்கு ஒரு காலத்தை, எனக்கு வயதை கூட்டி தந்திருக்கின்றார், ஒரு ஆயுட்காலத்தை கூட்டி தந்திருக்கின்றார்,
என்றால் ஆண்டுகளை நன்மையினால் முடிசூட்டுகின்றவர் கர்த்தர் என்று பார்க்கின்றோம். ஆகையால் ஒரு ஆண்டை கர்த்தர் தரும் பொழுது அந்த ஆண்டிற்கு பின்பாக தேவன் எதை வைத்திருக்கிறார் என்றால் ஒரு நன்மையை நமக்கு வைத்திருக்கின்றார். அந்த நன்மையான காரியங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அந்த நன்மைகளினால் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அப்படிப்பட்ட நன்மைகளை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையிலே அந்த நன்மைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுதந்திரித்து கொண்டு வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஆண்டை கர்த்தர் எதற்காக எனக்கு கொடுத்திருக்கின்றார்? உலகத்திலே எல்லோரும் வாழ்வதை போன்று, எல்லாரும் அஞ்ஞானிகள், அவிசுவாசிகள் எல்லோரும் வாழ்வதை போன்று நமக்கும் ஒரு வருடம் வந்து விட்டது, நமக்கும் ஒரு வயதை கர்த்தர் கூட்டி தந்து விட்டார், நமக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் கூட்டி தந்து விட்டார். ஆகையால் போன வருடம் நாம் எப்படி இருந்தோமோ அதே போல இந்த வருடமும் நாம் வாழ்ந்து விட்டு போவோம் என்று அப்படியே நாம் வாழ்ந்தால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்மை என்கின்ற காரியத்தை தேவனிடத்திலிருந்து நாங்கள் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையாலே தான் நாம் இந்த நாட்களிலே எங்களை நாங்கள் சீர்தூக்கி வளர்ச்சி அடையக்கூடிய வாழ்க்கையில் வருவோம். ஒரு குழந்தை பிறந்து ஒரு வயது வந்தால் அந்த ஒரு வயதை நாம் என்ன செய்கின்றோம்? அதை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அந்த பிறந்த தினத்தை நாம் என்ன செய்கின்றோம்? நாம் கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் அது ஒரு வருடத்தை பூர்த்தி செய்து அடுத்த வருடத்துக்குள்ளே, இரண்டாவது வயதிற்குள்ளே என்ன செய்கின்றது? அது காலடி வைக்கின்றது என்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது. தேவன் அவ்வாறு மகிழ வேண்டும். ஒரு வருடத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்முடைய அந்த வருடத்தை கர்த்தர் நினைவு கூறும் பொழுது கர்த்தர் மகிழ்ச்சி அடைந்து, பிள்ளைகளுக்கு நாம் மகிழ்ச்சி அடைந்து அந்த எப்படி ஒரு விசேஷத்தை செய்கிறதை போன்று கர்த்தர் இந்த வருடத்திலே அந்த வருடத்தை கடந்து வரும்பொழுது கர்த்தர் மகிழ்ச்சி அடைந்து கர்த்தர் தன்னுடைய விசேஷத்தை, அதாவது அவருடைய நன்மையால் முடிசூட்டுகின்ற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அப்படிப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடுத்த கட்டமாக அவர் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமுள்ள தேவனாக இருந்துதான் காலத்தை கர்த்தர் கூட்டி தருகின்றார். அந்த காலத்திலே இரக்கத்தை தேவன் இந்த காண்டிலே அதிகமாய் நமக்கு கொடுக்க முடியும். கிருபையை நமக்கு அதிகமாய் கொடுக்க முடியும். தன்னுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அதிகமாய் கொடுக்க முடியும். அவருடைய ரட்சிப்புக்குரிய காரியங்களை எங்களுக்கு அதிகமாக கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கு ஏதுவாகத்தான் காலத்தை கர்த்தர் நமக்கு கூட்டி தருகின்றார். மற்றபடி நாம் ஒரு வருடத்தை நாம் கடக்கும் பொழுது நாம் ஒருபோதும் போன வருடத்தை இருந்த வாழ்க்கையை போன்றே ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே மட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக வைத்திருக்கக்கூடாது. ஆகையால் இந்த நாட்களிலே எங்களை நாங்கள் நிதானித்து கொள்ளக்கூடிய காரியம் நமக்கு பிரதானம். அது என்ன நிதானம்? நாம் போன வருடத்திலே நமக்கு இருந்த ஆவிக்குரிய வீழ்ச்சிகள், சோர்வுகள், பலவீனங்கள், தேவ சமூகத்தை இழந்த வாழ்க்கைகள், தேவனை விட்டு தூரம் போன வாழ்க்கைகள், அவருடைய சமாதானத்தை இழந்த வாழ்க்கைகள், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத வாழ்க்கைகள், கர்த்தருடைய சபைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்காத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பக்தியுள்ள வாழ்வை குடும்பத்திலே கட்டி பாதுகாப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரியங்கள், முதலிடம் கொடுக்காத காரியங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூட தேவனோடு கொண்டுள்ள உறவை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் அங்கே முதலிடம் கொடுக்காத காரியங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து அமருகின்ற வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காத காரியங்கள், நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வதற்கு, நம்முடைய விசுவாசத்தை நாம் அங்கே சாட்சியாய் நிறுத்துவதற்கு நாம் அங்கே பலவீனப்பட்ட காரியங்கள், நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே குறைவுபட்ட காரியங்கள், இவ்வாறான ஒவ்வொரு காரியங்களும் உலக பாரங்களினால் நிறைந்த தேவ சமூகத்தை இழந்த காரியங்கள், உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த காரியங்கள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள், அநேக விஷயங்கள் இந்த ஆண்டிலே அது தொடருமா? இல்லாவிட்டால் இந்த ஆண்டிலே அதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் உண்டாகி அதை கர்த்தர் மாற்றி அதை நன்மையினாலே
தேவன் முடிசூட்டக்கூடிய ஒரு வாழ்வாக கர்த்தர் இந்த ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கின்ற ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டை நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற காரியம்தான் தேவனுடைய பார்வையிலே நம்மை ஒவ்வொருவரை குறித்த காரியமாக இருக்கின்றது. நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே தான் நாம் தானியேலின் புஸ்தகத்திலே நாம் வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்  அங்கே தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத் நேச்சருடைய அரண்மனையிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு அவர்களை நல்ல புஷ்டியுள்ளவர்களாகவும் அவர்களை தகுதியுள்ளவர்களாகும்படிக்கு அவர்களுக்கு ராஜபோஜனத்தை கொடுக்கும்படிக்கு ராஜா குடிக்கும் திராட்சரசத்தையும் ராஜா புசிக்கும் ராஜபோஜனத்தையும் அவளுக்கு கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவ்வாறான காரியங்களிலே 8வது வசனத்தை வாசிப்போம். இங்கே பார்க்கின்றோம், முதலாவது நாம் எந்த காரியத்தையும் வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு முன்பாக தீர்மானம் என்கின்ற ஒன்றுதான் முக்கியமாக அங்கே வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தீர்மானம் இல்லை என்றால் நாம் எதையுமே நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியாது. தீர்மானம் என்பது இருதயத்திலே எடுக்கக்கூடிய ஒன்று. இந்த தீர்மானம் தேவனுக்குள்ளான ஒரு வாழ்விலே அந்த தீர்மானம் உறுதியாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் அந்த தீர்மானமே நம்முடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள பாதையிலே நடத்தி செல்வதற்கு ஏதுவான வழி வகுக்கக்கூடிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கின்றது. ஆமேன். தீர்மானம் இல்லாதவருடைய வாழ்க்கையிலே சிந்தனைகளும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய செய்கைகளும் அது சிதறடிக்கப்படுகின்ற வாழ்வாகத்தான் அமைய முடியும். ஒரு குடும்ப வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை நாம் எடுக்கவில்லை என்றால் நாம் சரியான நிலையிலே குடும்பத்தை நடத்த முடியாது. ஒரு தொழில் வாழ்க்கையிலே நாம் சரியான தீர்மானத்தை எடுக்கவில்லை என்றால் நாம் சரியான ஒரு நிலையான காரியத்துக்குள்ளாக இருந்து அதை நாம் செயல்படுத்த முடியாது. படிக்கக்கூடிய பாடசாலை வாழ்க்கையிலே நான் நன்றாக படிக்க வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானம் இல்லை என்றால் அங்கும் ஒரு பலன் கிடைக்க முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் தீர்மானம் என்கின்றது ஒன்று இல்லை என்றால் அந்த தீர்மானம் அவருடைய வாழ்க்கையிலே எந்த வெற்றியையும் கொடுக்காது. அநேக வாழ்க்கையிலே நாம் தோற்று போவதற்கும் இல்லாவிட்டால் அநேக வாழ்க்கையிலே நாம் இருந்த வேண்டிய வண்ணமாகவே இருந்து கொண்டே வாழ்வதற்கும் முக்கியமான காரணம் என்னென்றால் தீர்மானம் இல்லாத காரியம். நான் எப்படி வாழ வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், நான் போன வருடம் எப்படி இருந்தேன், இந்த வருடம் நான் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நான் தேவனுக்குரிய காரியங்களுக்குள்ளே எப்படி நான் நடக்க வேண்டும், குடும்பத்திலே நான் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த போனவரிடம் இருந்த என்னுடைய குறைவான காரியங்களில் எல்லாம் இந்த வருடத்திலே இருதயத்திலே தீர்மானம் எடுக்க வேண்டும். தானியேல் தன்னுடைய இருதயத்திலே தான் தீர்மானம் எடுத்தார். எல்லோரும் வழியிலே தீர்மானம் வாயினாலே சொல்லலாம், நான் அப்படி இருப்பேன், இந்த வருடம் நான் இப்படி இருப்பேன் என்று வாயினாலே சொல்லலாம். பேதுரு சீசர்கள் இயேசுவினிடத்திலே சொன்னதை போல சீசர்கள் சொன்னார்கள், யார் உம்மை விட்டு எல்லாரும் என்னை விட்டு சிதறி போவீர்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம், அப்படி சிதறி போக மாட்டோம். பேதுரு சொன்னார், யார் மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன், உம நிமித்தம் மறிக்க வேண்டி வந்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். பேதுருவுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்தது. எந்த தீர்மானங்களும் நாம் எடுக்கின்ற சூழ்நிலைகளை பொறுத்தும் இருக்கின்றது. நாம் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும் பொழுது தீர்மானத்தை இலகுவாக எடுக்கலாம். பேதுருவுக்கு அங்கே ஒரு நல்ல சூழல் இருந்தது. என்ன நல்ல சூழல்? இயேசு அங்கே அவர்களோடு கூட இருக்கின்றார்.
அப்போது இயேசு அவர்களோடு கூட இருக்கின்றார். ஆகையால் பேதுருவுக்கு ஒரு தைரியம், ஆண்டவர் தங்களோடு கூட இருக்கின்றார். அந்த ஒரு சூழல் நல்ல சூழலாக இருந்தது. அங்கு ஒரு பயப்படக்கூடிய சூழல் இல்லை, பதட்டப்படக்கூடிய சூழல் இல்லை, ஒரு துன்பமான காரியம் நெருங்கக்கூடிய சூழல் இல்லை. அங்கு ஒரு நல்ல சூழல். அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களும் அவர்களோடு ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள், நல்ல சீசர்களாக அங்கு இருக்கின்றார்கள். ஒருவனை தவிர அதுவும் அது வெளியரங்கமாகவில்லை. அவ்வாறான சூழ்நிலைகளிலே இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். அது ஒரு தீர்மானம். ஆனால் அந்த தீர்மானத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் தோற்று போனார். எதற்காக தோற்று போனார்? அவர் தீர்மானம் எடுக்காதனால் அல்ல, தீர்மானம் எடுத்தார். ஆனால் அந்த தீர்மானம் எந்த சூழலிலே நாம் எடுக்கின்றோம், அதாவது இருதயத்திலே அந்த தீர்மானம் பேதுருவுடைய வாழ்க்கையிலே வாயினாலே அதை அறிக்கை செய்தார்கள். ஆனால் அவருடைய இருதயத்திலே அந்த தீர்மானத்தை ஆழமாய் பதிக்கவில்லை. ஏனென்றால் அதை ஆழமாய் பதித்திருந்தால் ஆண்டவர் சோதனைக்குட்படாதபடி நீ எழுந்திருந்து ஜெபம் பண்ணு என்று சொல்லும் பொழுது, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது, நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லும் பொழுது இருதயத்திலே தீர்மானம் இருந்திருந்தால் அந்த பயத்தின் நிமித்தம் அந்த தான் இப்படி நடந்து கொண்டு விடக்கூடாது என்று அவர் ஜெபித்திருப்பார். ஆனால் இங்கே தானியேல் எடுத்த தீர்மானம் இது வேறொரு சூழல். வேறொரு சூழல் என்றால் என்ன? தானியேல் இருந்த இடமும் அது தானியேல் தீர்மானத்திற்கு ஒத்து போகாத ஒரு இடம். அதாவது பாபிலோன், அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட இடம். தானியேலை சுற்றியிருந்த மனிதர்கள் அவர்களும் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களும் தானியேலுடைய தேவனை வழிபடாத ஒரு புறையாதியான, ராஜாவினுடைய கட்டளையை அவர்கள் செயல்படுத்தக்கூடிய மனிதர்கள்லாம் தானியேலை சுற்றியும் இருக்கின்றார்கள். ராஜா என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே வைக்கக்கூடிய நிலைக்குள்ளே அந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள். தானியேல் இருக்கின்ற சூழ்நிலையும் அது அவனுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அல்ல. சூழ்நிலை சாதகமில்லை, மனிதர்கள் சாதகமில்லை, இடம் சாதகமில்லை. ஒரு சாதகமே இல்லாத ஒரு இடத்திலே இருந்து கொண்டு தான் தன்னை தேவனுக்கு முன்பாக தீட்டுப்படுத்த கூடாது என்று எடுத்த அந்த தீர்மானம்தான் தேவனுக்கு முன்பாக எடுக்கிற தீர்மானம். அல்லேலூயா. ஏனென்றால் இங்கு தேவன் மட்டும்தான் தானியேலுக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றார். தானியேலுடைய கண்கள் இப்பொழுது தேவனை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றது. தான் இருக்கின்ற சூழல் எப்படிப்பட்டது, தானை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டது, தனக்கு பிறப்பிக்கப்பட்ட கட்டளை எப்படிப்பட்டது, தான் இருக்கின்ற இடம் எப்படிப்பட்டது என்கின்றதை தானியேல் நோக்கி இருந்திருந்தால் தானியேல் என்ன செய்திருப்பார்? தான் ராஜாவினுடைய சமூகத்திலே ஒரு மேன்மையான பதவியை வகிக்க வேண்டும், இந்த பாபிலோனிலே தான் ஒரு சிறந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளே தான் இருந்து தனக்கு ஒரு கனம் கிடைக்க வேண்டும், தனக்கு ஒரு பெயர் கிடைக்க வேண்டும், அதனாலே தனக்கு பூமிக்குரிய ஐஸ்வர்யவானாய், ஒரு கனமுள்ள மனுஷனாய், ஒரு பெரிய பதவியுடைய மனுஷனாக தான் மாறி தான் இந்த பூமியிலே உயர்ந்திருக்க வேண்டும் என்று தானியேலுடைய இருதயத்திலே தன்னை சுற்றியுள்ள அந்த சூழல்களை பார்த்திருந்திருந்தால் தானியேல் அந்த ராஜாவினுடைய கட்டளையை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தானும் அப்படி இருந்து இப்படி போக வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பார். ஆனால் அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் சுற்றி இருந்தாலும் தானியேல் தேவனை மட்டும்தான் நோக்கி பார்த்தார். ஆகையாலே தான் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், மனிதர்கள் எதிராக இருந்தாலும், நாம் வாழ்கின்ற இடம் நமக்கு ஒவ்வாத சூழ்நிலைக்கு ஒப்பாக இருந்தாலும் தெய்வம் என்றென்றைக்கும் அவர் மாறாதவர். ஆகையால் அவ்வாறான ஒரு வாழ்க்கையிலே தான் தனிமையான சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும் தான் இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்ய மாட்டேன், தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், தேவனுக்கு முன்பாக தன்னை கரைப்படுத்த மாட்டேன் என்பதை இருதயத்திலே தீர்மானித்து கொண்டார்.
அந்த தீர்மானம்தான் தானியேலை அந்த நேபுகாத் நேச்சருடைய கட்டளைக்கும் அது அசைக்க முடியவில்லை. பிரதானிகளுடைய கட்டளைக்கும் அந்த தீர்மானத்தை தானியேலால் அசைக்க முடியவில்லை. ஆகையால் தானியேல் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வைத்து சாதகமான சூழ்நிலைகளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது தானியேல் அந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை. சாதகமான சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் தீர்மானம் இலகுவாக எடுக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லுங்கள், இப்பொழுது இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். எப்படி? நான் கடந்த வருடத்திலே இருந்ததை போல் இல்லாமல் நான் இந்த வருடத்திலே என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னுடைய தோல்விகளுக்கு காரணமாயிருந்த காரியங்கள் எல்லாம் நான் விட்டு விலக வேண்டும், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத வாழ்க்கைகள் எல்லாம் அதெல்லாம் நான் சரி செய்ய வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, அப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் நான் அங்கே எதிலெல்லாம் நான் அங்கே நான் தீர்மானம் எடுத்து நான் வாழ வேண்டுமோ மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூட நீங்கள் தீர்மானம் எடுக்க முடியும். ஏனென்றால் இந்த சூழல் இது சாதகமான சூழல், நம்முடைய தீர்மானத்திற்கு சாதகமான சூழல். ஏனென்றால் இந்த பொழுது இந்த இடத்திலிருந்து நாம் எடுக்கிற தீர்மானத்துக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்லை, எந்த தடையும் வரப்போகிறதில்லை. அந்த தீர்மானத்திற்கு எதிர்மாறான எதுவும் நடக்க போகிறதில்லை. ஏனென்றால் அந்த தீர்மானத்திற்கு ஒத்த சூழல் தான் இங்கு இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கையிலே நாம் பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் நாம் இருக்கக்கூடிய இடங்களையும் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் எதிர்மாறான ஒரு காரியத்திற்குள்ளாக அதை நாம் எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் இருதயத்திலே அந்த தீர்மானம் எடுக்க வாழ்வு அந்த இடத்திலே என்ன செய்ய முடியும்? அதை காத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே வர முடியும். அந்த இருதயத்திலே எடுக்கின்ற தீர்மானம் தான் சாதகமல்லாத சூழ்நிலைகளிலும் அந்த தீர்மானத்தை நாம் பாதுகாத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை கோப்பாக இருக்க முடியும். ஒரு தீர்மானம் இருதயத்தில் எடுத்து விட்டால், அதாவது கர்த்தருக்கென்று அந்த தீர்மானத்தை நாம் எடுத்து விட்டால் தெய்வம் என்ன செய்யும் தெரியுமா? வாய்நாள் தீர்மானம் அல்ல, சாதகமான சூழ்நிலைகளிலும் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானம் அல்ல. சாதகமான சூழ்நிலைகளிலே நாம் எடுக்கலாம், நிறைய தீர்மானங்கள் எடுக்கலாம். எல்லாமே எதிர்மாறாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே, உதாரணத்துக்கு நமக்கு கூட நம்பிக்கை இல்லாமல் இருக்க முடியும். ஒரு பாவத்தை எடுத்துக்கொள்ளும், ஒரு பாவத்திலே பலவீனப்படுகின்றோம். ஆனால் நமக்கு கூட இந்த பலவீனத்தை என்னால் ஜெயிக்க முடியுமா? சில அதிகமான சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தைரியமாக சபையிலே எழுந்து வந்து கூட உங்களால் அறிக்கை செய்ய முடியாத வாழ்க்கையில கூட இருக்கின்றீர்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் வருகிறது. ஆனால் அந்த விருப்பத்தை உங்களுடைய வாயினாலே அதை அறிக்கை செய்வதற்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறது. என்ன காரணம்? நாம் இதை சொல்லிவிட்டால் இதை நம்மால் செய்ய முடியுமா, இப்படி சொல்லிவிட்டால் இப்படி நம்மால் வாழ முடியுமா என்று அடுத்த கட்டமாக மனுஷியத்திலே ஆவியிலே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருகின்றது. அந்த ஆவியிலே வருகின்ற அந்த நம்பிக்கையை அடுத்த கட்டமாய் மனுஷியத்திலே உங்களுக்குள்ளே எழும்புகின்ற அந்த கேள்வியினாலே ஆவியினாலே வருகின்ற நம்பிக்கையை நீங்கள் என்ன செய்து விடுகிறீர்கள்? அதை கீழே அமர்த்தி அதை மழுங்கடித்து விடுகிறீர்கள். ஆகையாலே தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களால் தைரியமா இந்த இடத்திலே வந்து நின்று உங்களால் ஒரு விசுவாச அறிக்கையை உங்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றது. அந்த மனுஷயத்தை அதை ஒளிய பண்ணக்கூடிய காரியம் அது தெய்வம் செய்யக்கூடிய காரியம். ஏன் அந்த மனுஷியம் அந்த இடத்திலே இந்த இடத்திலே கூட அந்த மனுஷியம் ஏன் வந்து, இல்லாவிட்டால் பிசாசு கூட வந்து இதெல்லாம் நீ சொல்லி சும்மா பொய்யே பொய் சொல்லிவிட்டு எழுந்து நின்று ஒரு பொய்யாக நான் அப்படி வாழுவேன் இப்படி வாழுவேன், இனி நான் அப்படி நடப்பேன் இப்படி நடப்பேன் என்றெல்லாம் சும்மா பொய் சொல்லிவிட்டு நீ வெளியே போய்விட்டால் உன்னால் அப்படி செய்ய முடியுமா, உன்னால் அப்படி நடக்க முடியுமா என்று கூட பிசாசு ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அப்போது நாம் யோசிப்போம், அப்படி இருக்க முடியுமா? வீட்டிலே போனால் அங்கே மனைவியோட இல்லை கணவனோடோ
அப்படி இருக்க முடியுமா? தொழிலிலே போனால் அங்கு ஒரு பிரச்சனை வந்தால் அப்படி இருக்க முடியுமா? இல்லாவிட்டால் அந்த பாவத்திலே நான் சோதிக்கப்பட்டால் இப்படி இருக்க முடியுமா என்று அவ்வாறு நாம் யோசித்து விட என்ன செய்து விடுறோம்? அமைதியாக இருந்து விடுவோம். தீர்மானம் எங்கில்லை? இருதயத்தில் இல்லை. இருதயத்திலே தீர்மானம் இருந்தால் அந்த தீர்மானம் சூழ்நிலை சாதகமாக இல்லாத சூழ்நிலைகளாக இருந்தாலும் பாதகமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் பிரதானி வந்து சொல்லுகின்றான், இந்த போஜனத்தை புசிக்க வேண்டும், இந்த திராட்சரசத்தை நீ குடிக்க வேண்டும் என்று அவன் சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே அதை எல்லாம் இருக்குங்கிறது தானியலுக்கு தெரியும். இருதயத்திலே தீர்மானம் எடுத்துக்கொண்டபடியினாலே பிரதானி இடத்திலே தைரியமாய் அவர் என்ன செய்கின்றார்? தானியேல் பேசுகின்றார், வேண்டிக் கொள்ளுகின்றார். இப்படி நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், மரக்கறிகளை கொடும், காய்கறிகளை கொடும், பருப்பு வகையான தானியங்களை கொடும், அதை நான் சாப்பிடுகின்றேன். 10 நாளுக்கு நான் அதை சாப்பிட்ட பிற்பாடு நீங்கள் பாருங்கள், எங்களையும் பாருங்கள், மற்றவர்களையும் பாருங்கள், ராஜாவுடைய போஜனத்தை புசித்தவர்களையும் பாருங்கள், எங்களையும் பாருங்கள். வித்தியாசம் உங்களுக்கு இருந்தால் நாங்கள் சொல்லுவதைப் போலவே எங்களை விட்டுவிடும் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று அவர்கள் மரக்கறிகளையும் பருப்பு வகையான தானியங்களையும் சாப்பிட்டார்கள். மற்றவர்களைப் போல அவர்கள் புஷ்டியாக இருந்தார்கள், முகக்கலை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஏன்? எப்படி தைரியமாக தானியேல் பிரதானியரிடத்திலே பேசினார்? ஏன் அந்த தைரியம் இன்றைக்கு நமக்கு இல்லை? கர்த்தர் நம்மோட ஒரு காரியத்தை பேசும் பொழுது உணர்வில்லாமல் யாரும் இங்கே உட்கார்ந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நீங்கள் நிச்சயமாக அது வார்த்தையில் கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உணர்வு இருக்கின்றது. உணர்வில்லாமல் இருந்தால் இங்கே இருக்க மாட்டீர்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது, அது இருளுக்குள்ளே போய்விடும். தேவன் அதை இருளுக்குள்ளே விட்டு விடுவார். ஆனால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் அவருடைய சமூகத்திலே நிச்சயமாக ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உணர்வு இருக்கின்றது. அவ்வாறு உணர்வு இருந்தாலும் ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்துவதற்கு ஏதுவான வழி ஏன் உங்களுக்கு வாய்க்காமல் போகின்றது? அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் உணர்வடைகிறீர்கள், ஆனால் இருதயத்திலே தீர்மானம் எடுப்பதற்கு பயப்படுகிறீர்கள். அது மனுஷிகமும் பிசாசனுடைய அவிசுவாசமான சத்தங்களும் அந்த தீர்மானத்தை உங்களுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே எடுக்க விடாதபடிக்கு அது உங்களை மழுங்கடிக்கிறது. அந்த பிரதானியை போன்று இன்றைக்கு பிசாசு நிற்க முடியும். அந்த ராஜாவுடைய பிரதானியை போன்று உங்களுடைய மனுஷியம் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியும். நீங்கள் சொல்லுங்கள், எடுத்த இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்து இப்படித்தான் வாழப் போகின்றேன், இப்படித்தான் இருக்க போகின்றேன் என்றால் பிரதானியின் இடத்திலே சொல்லுங்கள். அந்த தீர்மானத்தை தோற்கடிப்பதற்கு ஏதுவாக உங்களுக்கு அதற்கு எதிர்மாறாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்கு முன்பாக அறிக்கை செய்யுங்கள், தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்யுங்கள். அவ்வாறு நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் அந்த தீர்மானத்தை தானியேலை போன்று பிரதானிடத்திலே அறிக்கை செய்யாத பட்சத்திலே உடைய வாழ்க்கையிலே ஜெயம் கிடைக்காது. ஏனென்றால் எவர்களெல்லாம் இருதயத்திலே தீர்மானம் எடுக்கின்றார்களோ, தேவனுக்கென்று அவருடைய வாழ்க்கைக்கென்று யாரெல்லாம் இருதயத்திலே தீர்மானம் எடுக்கின்றார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்கின்றார் தெரியுமா? நாம் அடுத்த வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. தேவன் இருதயத்திலே இவ்வாறு தீர்மானம் எடுக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், எதிலே வாழ முடியாது, எப்படி இருக்க முடியாது, தேவனுக்கென்று தாங்கள் செயல்பட வேண்டும் என்கின்ற காரியங்களில் எல்லாம் எங்கெல்லாம் தோல்வியை காண்கின்றோம், எங்கெல்லாம் பலவீனத்தை காண்கின்றோம், எங்கெல்லாம் முடியாமல் இருக்கின்றது, எங்கெல்லாம் முக்கியத்துவம் தேவனுக்கு கொடுக்காமல் இருக்கின்றோம், அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் முன்பாக நீங்கள் இருதயத்திலே நான் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன், நான் இப்படி நடந்து கொண்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேவ பக்திக்குரிய வாழ்க்கையை, என்னுடைய சபை வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய
தேவ பக்தி நிறைந்த வாழ்க்கையை நான் இழக்க மாட்டேன் என்று இருதயத்திலே முழுமையான ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கின்றார்? இரக்கமும் தயவும் அப்படிப்பட்ட சகோதர சகோதரர்களுக்கு தேவன் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். அல்லேலூயா. அவ்வாறு தேவன் அந்த இரக்கத்தையும் தயவையும் அங்கு கொடுக்கும் பொழுதுதான் அவர்களுடைய தீர்மானம் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி அளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிரதானியரிடத்திலிருந்து தானியேலுக்கு பதில் வந்ததை அவருடைய விருப்பத்தின்படியே செய்வதற்கு விட்டு விடுகிறதை போன்று வாழ்க்கையிலே எங்களுக்கு ஏற்படக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இப்படிப்பட்ட வாழ்க்கைகளில் எல்லாம் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், தேவனுக்குள்ளாய் எப்படி வளர வேண்டும், அவருடைய சபைக்குள்ளாக எப்படி கட்டப்பட வேண்டும், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி வளர்ச்சியடைய செய்ய வேண்டும், தேவனுக்கு அப்படி முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற வாழ்க்கையெல்லாம் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது, இருதயத்திலே தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த தீர்மானத்தை வாய்க்க பண்ணுவதற்கேதுவான இரக்கத்தையும் தயவையும் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தர் எங்களுக்கு விளங்க பண்ணுகிறதன் மூலமாக நாம் தேவனுக்குள்ளே வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாக மாறுகின்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தானியேல் தீர்மானம் எடுத்தார். கர்த்தர் அந்த தீர்மானத்தை வாய்க்க பண்ணும்படிக்கு அவருடைய இரக்கத்தையும் தயவையும் வெளிப்படுத்தினார். அங்கு தீர்மானம் வெற்றி அளித்தது. அதனாலே பாபிலோன் மாகாணத்திலே பெரிய ஒரு அதிபதியாக தானியேல் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. தேவன் ஆண்டுகளை நன்மையினால் முடிசூட்டுகின்றார் என்றால் எப்படி கர்த்தர் நம்மை நன்மையால் நிரப்புகின்றார்? இருதயத்திலே யாரெல்லாம் தீர்மானம் எடுத்துக்கொண்டவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை இந்த ஆண்டிலே மாற்றிக்கொள்ள வேண்டும், இந்த ஆண்டிலே தங்கள் தேவனுக்கென்று தாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்றெல்லாம் வாழ்க்கையிலே தீர்மானம் எடுக்கின்ற ஒவ்வொரு சகோதரருடைய வாழ்க்கையிலே அந்த தீர்மானங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி அளிக்கும் பொழுது, தேவனுக்குரிய காரியங்களிலே அவர்கள் வெற்றியுள்ளவர்களாக வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே செய்ய ஆரம்பிக்கின்றார். ஆகையாலே தான் தீர்மானம் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது எடுக்கிறதல்ல, சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கக்கூடிய தானியேலை போன்ற நிலைகளில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தீர்மானங்களை இருதயத்திலே எடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த தீர்மானத்தை ஆசீர்வதிக்கின்றார். அதுதான் மெய்யான தீர்மானம். இந்த தீர்மானத்திலே நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு எதை தீர்மானித்தோமோ அந்த தீர்மானத்திலே நாங்கள் கொஞ்சம் கூட வலுவை போகக்கூடிய அந்த மனநிலை கூட நமக்கு இல்லாமல் நாம் வாடும் பொழுதுதான் அந்த தீர்மானம் ஆசீர்வதிக்கப்படும். தீர்மானத்திலே எந்த வலுவி போகிற தன்மைகள் இருக்கக்கூடாது. தானியேலுடைய தீர்மானம் அசைக்கப்படாத தீர்மானம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை வணங்கி ஆராதித்து இந்த அக்கினி சுவாலையிலே நாங்கள் எறியப்படுவதற்கு ஏதுவாக நாங்கள் மாறினாலும் பரவாயில்லை, இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இருதயத்திலே தீர்மானம் எடுத்தார்கள். அது அவர்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமான சூழல், நெருக்கடியான சூழல், அவருடைய உயிரை அவர்களை விட்டு போகக்கூடிய சூழல் என்றெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் இருதயத்திலே தீர்மானம் எடுத்தார்கள். இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம், இதற்கு முன்பாக ஆராதனை செய்ய மாட்டோம், நாங்கள் செத்தாலும் சாவோம், இதை நாங்கள் வணங்க மாட்டோம். தீர்மானம் நெருக்கடியான சூழ்நிலைகளிலே, தோல்வியான மனப்பான்மையாக காணப்படக்கூடிய சூழ்நிலைகளிலே, கஷ்டமான சூழ்நிலைகளிலே, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் போன வருடத்தில் எங்கெங்கெல்லாம் குறையப்பட்டோமோ, எதிலெல்லாம் குறையப்பட்டோமோ அந்த காரியங்களில் எல்லாம் இந்த ஆண்டை கர்த்தர் தந்திருக்கின்றார். இந்த ஆண்டிலே கர்த்தருக்குள்ளே நாங்கள் நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு இருதயத்திலே நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அக்கினி ஜுவாலையில் இருந்து கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களை என்ன செய்தார்? தப்புவித்தார். தேவன் அவர்களை விடுவித்தார். ஏன்? கர்த்தருக்கென்று இருதயத்திலே எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் ஒருவர் எடுக்கின்றாரோ அவனுடைய சரீரத்துக்குரிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்படுத்தி இந்த பூமியிலே அவர்களை உயர்த்துகின்றார். அல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். தேவன் நம்மை குறித்த ஒரு தீர்மானம் வைத்திருக்கின்றார். எத்தனை பேருக்கு அந்த தீர்மானங்கள் தெரியும்? நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு சகோதரர்களை குறித்தும் அவர் தீர்மானம், இங்கே உட்கார்ந்து இருக்கின்றார் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றார். நாம் தேவனை குறித்து நாம் தீர்மானம் எடுக்கின்றோம், ஆனால் தேவன் நம்மை குறித்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றார். ரோமையர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம்
28வது வசனத்தை வாசிப்போம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அனுபவங்களோடு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தேவன் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். என்னை குறித்தும் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு தீர்மானம் இருக்கின்றதாம். அதாவது என்ன தீர்மானம்? இவன் என்னை அன்பு கூறுவான். அதாவது அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா. எதற்காக தேவன் எங்களிடத்தில் ஒரு தீர்மானம் வைத்திருந்தார்? தீர்மானம் வைத்துத்தான் அழைத்தாராம். என்ன தீர்மானம் என்றால், அவரிடத்தில் அன்பு கூறுகின்றவர். இவன் என்னிடத்தில் அன்பு கூறுவான் என்று ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு தீர்மானம் வைத்திருக்கின்றார். அந்த தீர்மானத்தினாலே தான் கர்த்தர் எங்களை அழைத்து இந்த சமூகத்திலே வைத்திருக்கின்றார். தேவனே ஒரு தீர்மானத்தை கர்த்தர் நம்மை குறித்து தேவனே ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார் என்றால், அந்த தீர்மானத்தை தேவன் என்ன செய்வதில்லை? கைவிடுவதில்லை. நாம் பலவீனப்படுகின்றோம், வீழ்ச்சி அடைகின்றோம், தேவனுக்கு விரோதமான சில காரியங்களில் ஈடுபடுகின்றோம், மனம் திரும்புகின்றோம், தேவனுடைய சமூகத்துக்கு வருகின்றோம். நாம் ஒரே காரியத்தை பல தடவை செய்கின்றோம். 5 வருடம் 10 வருடம் கூட நாம் என்ன செய்கின்றோம்? ஏனோ தானோ என்று நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கர்த்தர் அவருடைய தீர்மானத்திலிருந்து தேவனுடைய ஒருபோதும் அவருடைய இருதயம் வழி விலகுகிறதில்லை. நம்மை குறித்து வைத்திருக்கிற தீர்மானத்திலே அவர் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அவருடைய தீர்மானம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கின்றது. என்ன? அவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ வேண்டும். அவ்வாறு அந்த தீர்மானத்துக்குள்ளாக நாங்கள் அவரை அன்பு கூர்ந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த பூமியிலே சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நமக்கு நடக்கின்ற யாவுமே நன்மையாகவே கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஆமீன். எல்லாவற்றையும் நன்மையாகவே ஆசீர்வதித்து கொடுக்கிறார். யாருக்கு அவருடைய தீர்மானத்தை யாருக்கெல்லாம் அவர் நம்மை குறித்து வைத்திருக்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் தேவன் அந்த தீர்மானத்திலே ஒருபோதும் வலிவி இல்லாவிட்டால் அந்த தீர்மானத்தை கைவிடுகிறதில்லை. கர்த்தரே அவ்வாறு கைவிடாமல் இருந்தால் நாம் தேவனுக்கென்று எடுக்கின்ற தீர்மானங்களில் நாம் உறுதியுள்ளவர்களாக இருந்து நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்குள்ளே நன்மை பயக்கும்படிக்கு இந்த ஆண்டை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டும்படிக்கு அதை ஆசீர்வதிக்க முடியும். ஆகையால் கடந்த காலங்களிலே இதிலெல்லாம் நாம் குறைபட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாது இருந்தோமோ, தேவனுக்கென்று, அவருடைய நாமத்துக்கென்று, சபைக்கென்று, சத்தியத்துக்கென்று, நம்முடைய ஆவிக்குரிய குடும்பத்துக்கென்று, அதையெல்லாம் இந்த ஆண்டிலே தீர்மானம் எடுத்தவர்களாக இருதயத்திலே தேவனுக்குள்ளாக நாம் வாழ ஆரம்பித்தால் இந்த ஆண்டு நன்மையினால் முடிசூட்டப்படுகின்ற ஆண்டாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய நன்மையான ஈவுகளை பெற்று வாழ்கின்ற ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வோம். தேவன் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவ்வளவு கரிசனையுடையவராய் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாய் இந்த புதிய ஆண்டிலே துரிதமான ஆயுடையவனாய் நான் தேர்தல் அடைய முடியாய், வளர்ச்சி அடைய முடியாய் ஆள் கொண்ட அந்த சத்திய ஆவியானவருக்கு தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த நல்ல உள்ளத்தை சபையாராய் எங்களுக்கு தந்த தேவன் நாட்களிலே அவர் விரும்புகிற பிரகாரமான அந்த வளர்ச்சி, அந்த தேவன் விரும்புகிற பிரகாரமான தீர்மானம் அது தோற்று போகக்கூடாதபடிக்கு சொன்ன போல சூழ்நிலை மத்தியிலே எடுக்கக்கூடியான தீர்மானம், அந்த தீர்மானத்தை தேவன் நிச்சயமாக எங்கே பாதுகாக்கிறேன்றான அந்த ஆவி நாட்களிலே பேசிய போன்று இங்கே எத்தனையோ தீர்மானங்களை எங்கே எடுக்கிறேன், ஆனால் எத்தனையோ தீர்மானங்களே தோற்கடிக்கப்படும். ஆனால் தேவன் அங்கே எடுத்தான அந்த தீர்மானத்திலே தேவன் ஒருவதும் அங்கே அவர் சருகுவதே இல்லை. அவர் அப்படியே அங்கே இருக்கிற தேவனாக இருந்து கொண்டு என்னை இங்கே ஆதரிக்கிற தேவனாக இருக்கு. எனவே தேவனுடைய சமூகத்திலே அப்பேற்பட்டான அந்த பலமுள்ள ஆவியோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாட்களில் எடுக்கக்கூடியான சூழ்நிலை மத்தியிலே, நெருக்கடி மத்தியிலே எடுக்கக்கூடியான ஒவ்வொரு தீர்மானத்தையும் பாதுகாத்து கொள்ளவும். இன்னும் அங்கே ஆரம்பத்திலே தேவன் பேசிய போல அங்கே என்னுடைய வளர்ச்சி அது ஒரு சப்பானியை போன்று அப்படியே வடம் முழுவதுமாய் சப்பானியை போல் அப்படியே இங்கே இருக்காதபடிக்கு
அங்கே நான் வளர வளர என்னுடைய ஜீவிய வாழ்க்கையும் அங்கே வளர்ச்சி அடையத்தக்கான அந்த முதிர்ச்சியான ஜீவியத்துக்குள்ளே கடந்து செல்ல முடியாய் பரிசுத்த ஆவியானவராமே எனக்கு வெள்ளம் தந்தை நடத்துவான் விசுவாசிக்கிறேன். நாம் தேவன் கொடுத்த வார்த்தைக்கு தேவன் அதிகமாக சத்திரிக்கிறேன். ஐயா, ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையின் பிரகாரம் அவருடைய தீர்மானத்தின்படி உண்மையாய் அங்கே அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் தேவனிடத்திலே உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே அன்பு கூர்ந்து நேசித்து அங்கே உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கையின் ஜீவியத்திலே நடக்கிறதெல்லாம் உண்மையான ஒரு தீர்மானம்தான். தீர்மானம்ங்கிறதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு காலம் தேவனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் ஜீவியத்தின் தீர்மானத்திலையும் ஒரு காலம் நான் தளர்ச்சியடைந்து சோர்ந்து போகிற வாழ்க்கையிலே தேவன் நிச்சயமாக இதுவரைக்கும் விடவே இல்லை. ஆனால் எப்பொழுதும் எந்த நிலை ஏற்பட்டாலும் அந்த நிலையிலே தேவனுக்குள்ளான அந்த எடுக்கிற தீர்மானம் என்றைக்குமே அது தலைத்து நிற்கத்தக்கான வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்துக்குள்ளா அந்த நம்பிக்கைக்குள்ளா என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நடத்துவார் என்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தந்து தேவனுடைய நாமத்திலே அங்கே தேவன் மையப்படுத்தக்கா தேவன் கிருபை சொல்லி நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன். நாமே தேவன் தாமே சபையிலே கொடுத்த வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். எதுவுமே சாதகமில்லாத நேரங்களில் எடுக்கிற தீர்மானம். அங்கே தானியேல் எந்த பக்கத்திலும் தனக்கு சாதகமாக இல்லாத நேரங்களில் எடுத்த அந்த தீர்மானம் அவர் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து இருதயத்திலே எடுத்துக்கொண்டான அந்த தீர்மானம் தானியேலை அந்த ராஜாக்கள் மத்தியில் அங்கே உயர்த்தியது. அதேபோல் நானும் என்னுடைய சூழ்நிலை நேரங்களில் தேவனுக்கென்று எடுக்கிற தீர்மானம் உடையவனாய் என்னுடைய தீர்மானத்தை நான் சதா நிதானித்து தேவனுக்காய் வாழ்கிற வாழ்க்கையுடைய ஜீவத்திற்கு எடுக்க நானும் விரும்புகிறேன். ஆகையால் நிச்சயம் உதயசுவான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள காத்திர உதயசுவர ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் சபையில் பேசிய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலும் இங்கே இந்த ஆண்டிலும் நான் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் இங்கே அதிலே இந்த கர்த்தருக்கு முன்பாக அதை உறுதிப்பட்டிருக்கிறதா என்பதை நாட்களிலே தேவன் அதிகம் இங்கே உணரும்படியாக இன்றைக்கு சபையினுடைய பேசினார். இன்றைக்கு என்னுடைய தீர்மானங்கள் அனைத்தும் என்னுடைய சுயாதீன பிரகாரமாக என்னுடைய சுயத்தின் பிரகாரம் இங்கே இருக்கக்கூடாதபடி அதை இங்கே தேவன் மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு அங்கே இருக்க வேண்டும். இன்றைக்கு என்னுடைய சுயாதீன பிரகாரமாக நடக்கக்கூடிய தீர்மானங்கள் அது இன்றைய நாளையோ அதை இங்கே தீர்மானங்கள் கலைந்து போய்விட முடியும். ஆனால் தானியேலைப் போல அவருடைய தீர்மானங்கள் தேவன் மீது அங்கே விசுவாசம் உள்ளதாய் இங்கே தன்னுடைய சரீரத்தை இங்கே ஒரு அற்பமாக எண்ணாதபடி அதை தேவன் மீது பாரத்தை கொடுத்த ஒரு மனுஷனாய் தானியேல் எடுத்த தீர்மானங்கள் அதன் பிரகாரம் தீர்மானங்கள் உறுதிப்பட்டதை நாட்களில் தேவன் அதிகமாக இங்கே சபையில் பேசினார். நான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தீர்மானங்கள் எடுத்தாலும் அது தேவன் மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு இங்கே முடிவுபரியந்தம் அவருடைய பலத்தினால் அங்கே அது காரியங்கள் வாய்க்கும்ங்கிறான அந்த நம்பிக்கையை என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நாட்கள் நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த வாஞ்சியாக இருந்த கர்த்தர் ஜெயம் உதயசேரன். என்னுடைய தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே பேசான வார்த்தையை போல இன்றைக்கு என்னுடைய அனுபவம் அது எந்தளவாய் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து இன்றைய நாட்கள் வரைக்கும் என்னுடைய அனுபவம் எப்பேற்பட்டா இருக்கிறது என்றால் அந்த காரியங்களை குறித்து தேவன் பேசும்பொழுது தேவன் என்னுடைய அனுபவத்தை குறித்தான காரியங்களிலே நான் இன்றைக்கு எந்தளவுக்கு வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேனோ அதான் என்னுடைய அனுபவமாக இன்றைக்கு இருந்துவிட முடியும் என்றான அந்த காரியங்களை குறித்து தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை குறித்து தேவன் காண்பிக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவனுக்கென்று நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்றான் அந்த வார்த்தையை போல இன்றைக்கு நான் தேவனுடையக்கு கொடுக்கிறான் அந்த காரியங்களுக்கு நான் எந்தளவாய் தேவனுடைய சமூகத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்கிறேன். தேவனை மயப்படுத்துகிறான வாழ்க்கையிலே நான் எந்தளவுக்கு அவரை மயப்படுத்தி வாழ்ந்திருக்கிறேன் என்றான அந்த காரியங்களை சிந்திக்கும் பொழுது நான் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு தேவனுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இல்லை தேவனை மயப்படுத்துகிறான் அந்த வாழ்க்கையிலே தவறினான சூழ்நிலையெல்லாம் அது எனக்கு ஒரு நஷ்டமாகத்தான் இருந்துவிட முடியும் என்றான அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு நான் தேவனை கொண்டான வெளிச்சத்தில் எந்தளவு வளர்கிறேனோ அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலையில் தான் நான் எடுக்கிறான தீர்மானம் எனக்கு நன்மை விளைவிக்கத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு தீர்மானமாய் தேவனை சார்ந்தான ஒரு தீர்மானமாய் அது மாறிவிட முடியும் என்றான அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன்.
என்னுடைய தீர்மானங்கள் இன்றைக்கு அது எப்பேற்பட்டதாக இருக்கிறது. அந்த தீர்மானங்கள் தேவனை சார்ந்தாய் தேவனுக்குரிய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி அடையத்தக்கதைக்கு ஏதுவான தீர்மானமாய் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுத்துக்கொண்டு வாழுகிறான். அந்த வாழ்க்கையிலே தேவன் அவர் இரக்கமுள்ளவராய் தயவுள்ளவராய் இருந்து அதை அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு தேவன் பலன் தருகிறான தேவனாக இருக்கிறார். தேவன் இன்றைக்கு இரக்கமுள்ளவராக ஏன் இருக்கிறார் என்றான் அந்த காரியங்களை தேவன் காலை வேளையிலே சிந்திக்கும் பொழுது தேவன் காண்பித்தான காரியமெல்லாம் என்னுடைய தீர்மானங்களிலே நான் சற்று சருகிறான். அந்த வேளையிலே என்னை தூக்கி மறுபடியுமாய் என்னுடைய தீர்மானத்திலே நான் தொடர்ந்து ஓடும்படிக்கு தேவன் கிருபை இரக்கம் பாராட்டி அவர் நடத்துகிறார். அந்த இரக்கத்தை தேவன் காண்பித்தார். அதே போல தயை என்றான் அந்த வார்த்தையை தேவன் காண்பிக்கும் பொழுது தேவன் தயவுள்ளவராய் இருக்கிறார். அந்த வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்திலே சொல்வதைப் போல தயை என்பதான அந்த காரியமெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்றான் அந்த ஆசையை தயை என்றான் அந்த வார்த்தையை போல இன்றைக்கு தேவன் நான் எடுக்கிறான் அந்த தீர்மானத்திலே அவர் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் வளர்ச்சியை கண்டுகொள்ளும்படிக்கு தேவனை அறிகிறான். அந்த அறிவிலே அவருடைய வெளிச்சத்திலே வளரும்படிக்கு தேவன் அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் தயவுள்ளவராக இருந்து என்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறான். அந்த காரியங்களை தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் தொடர்ந்து என்னுடைய ஜீவியத்திலே நான் எடுக்கிறான தீர்மானங்கள் அது சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லது ஒரு சாதகமற்றான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் மத்தியிலே என்னுடைய தீர்மானம் தேவனை சார்ந்ததாய் தேவனை மேல் நம்பிக்கை கொண்டதாய் அது எப்பொழுதும் இருந்து தேவனை மயப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற நாட்களிலும் என்னை நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை அதிகமாய் அங்கே என்னை சோதித்து பார்க்கும்படியும் என்னை இன்னும் அங்கே நிதானித்து தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கும்படிக்கும் அங்கே செய்தது. கடந்த ஆண்டுகளை நான் நோக்கி பார்த்தால் நிச்சயமாய் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே அங்கே பூஜ்யம் என்பதை என்னுடைய இருதயம் அங்கே ஆணித்தரமாய் அங்கே கூறியது. இந்த பூஜ்யம் என்கிறதான அந்த இடத்திலிருந்து நான் ஒருபடி மேலே போவதாக இருந்தால் நிச்சயமாய் என்னுடைய ஆவிக்குரிய அந்த சிந்தையிலே ஆவிக்குரிய அந்த ஜீவியத்தை நான் இன்னும் புதுப்பிக்க வேண்டும், அங்கே அதிகரிக்க வேண்டும் என்கிறதான அந்த தீர்மானம் என்னுடைய இருதயத்திலே அங்கே நிச்சயமாய் நான் தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானம் இங்கே நன்மைக்கு எதுவாக இருக்க வேண்டும். அடுத்தது அந்த தீர்மானம் அது என்னுடைய விருப்பமாக இருக்க வேண்டும், அதிலே தாகம் இருக்க வேண்டும், அதிலே ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த தாகம் ஆர்வம் அந்த ஆசை என்பதை குறித்துத்தான் தேவன் என்னுடைய அந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற அவர் என்னுடைய இருதயத்திலே நான் எடுத்துக்கொண்டதான தீர்மானத்துக்கு அங்கே அவர் அருகில் நின்று உதவி செய்வாருங்கிறதை இந்த காலை வேளையிலே நான் அதிகமாய் உணர்ந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தியதெல்லாம் அங்கே நாள் வார்த்தை இங்கே நீ கொடுப்பதை விட என்னுடைய இருதயத்திலே நீ தீர்மானம் எடுத்து விடு. உட்புறம் சுத்தமானால் வெளிப்புறம் தானாக சுத்தமாகும் என்கிறதான அந்த காரியத்தை போன்று என்னுடைய இருதயத்திலே நான் பண்ணிக்கொண்டதான இந்த தீர்மானம் வரும் நாட்களிலே அங்கே அதிகமாய் என்னை ஆவியிலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார் என்று நான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தாம் எனக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலும் கூட தேவன் தந்தான அந்த அருமையான வார்த்தைக்காக தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய ஜீவியத்திலும் தீர்மானத்தை கொடுத்தான காரியங்களை குறித்து அங்கே தேவாவியானவர் அங்கே பேசுகின்ற போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் வெளிப்படுத்தின காரியமெல்லாம் அந்த சீலோவா குளத்தருகிலே அங்கே சப்பானி குணமடைய வேண்டும் என்பதற்காக அங்கே காத்திருந்தான அந்த நிலையை குறித்து தான் இந்த ஆவியானவர் அதிகமாக என்னோடு இடைப்பட்டார். அங்கே தேவதூதன் குளத்தை கலக்குகின்ற போது இங்கே யார் அங்கே முதலில் குளத்திலே இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதிக்காரராக இருந்தாலும் அவர்கள் அங்கே குணமடைந்து விடுவார்கள். இங்கே குணமடைந்து கொண்டிருந்தார்கள். இங்கே அதை அங்கே அறிந்த அந்த சப்பானி தானும் அங்கே குணமடைய வேண்டும் என்று அங்கே தன்னுடைய இதயத்திலே தீர்மானம் எடுத்துக்கொண்டு அந்த குளத்தின் அருகிலே இங்கே காத்திருந்தான் அந்த நிலை. அங்கே 1 வருடமல்ல, 2 வருடமல்ல, 10 வருடமல்ல, 20 வருடமல்ல, அங்கே 38 வருடமாக அங்கே அந்த குளத்தருகே அங்கே காத்திருந்த அந்த நிலை. அங்கே அந்த 38 வருடம் தான் அங்கே காத்திருந்தாலும் அங்கே தன்னுடைய தீர்மானத்திலிருந்து அங்கே ஒரு துளி கூட அவர் விலகாதபடிக்கு
இங்கே தன்னுடைய பலவீனத்தை குறித்து கூட தான் அங்கே ஒரு துளியும் அங்கே அதை சிந்திக்காதபடிக்கு எப்படியாவது தான் அந்த குளத்திலே இறங்கி தான் அங்கே சுகம் பெற்றுவிட வேண்டும் என்ற நிலையிலே அங்கே உறுதியாக இருந்த அந்த ஒரு நிலையை குறித்து தான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே அதிகமாக எனக்கும் அங்கே வெளிப்படுத்தினார், என்னோடும் அங்கே இடைப்பட்டார். அங்கே அதை கண்ட இயேசு அங்கே தேடி சென்று அங்கே அவரை அங்கே சுகப்படுத்தி அங்கே அவருடைய அந்த தீர்மானத்திலே அவர் தோற்று போகாத வண்ணம் அங்கே அவரை வெற்றி பெறும்படியான அந்த ஜீவியத்துக்குள்ளாய் அங்கே நடத்தியது. இங்கே அந்த ஒரு ஜீவியத்தையே நானும் இங்கே அதிகமாக வாஞ்சிக்கிறேன். இங்கே சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் இங்கே நான் எடுத்தான அந்த தீர்மானத்திலே உறுதியாக இருந்து அங்கே அதிலே அங்கே தேவ பலத்தோடு நான் வெற்றி பெற்று நான் அங்கே தொடர்ந்து வாழைய வாஞ்சிக்கிறேன். என்னுடைய பலத்தினால் அல்ல, நிச்சயம் தேவன் தமது பலத்தை தந்து என்னை நடத்துவான்னு விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் இந்த காலை வலிமை பேசின வார்த்தைக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் அவரிடத்திலும் இன்னும் ஒரு நாட்களை ஆண்டவர் இன்னும் அவருக்குள்ளாய் வாழ வேண்டும் என்பதற்காய் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். அந்த தயவுக்காய் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். நானும் இந்த காலை ஒளியலுமாக பேசின வார்த்தையின் பிரகாரம் தீர்மானத்தை குறித்து ஆண்டவர் 2 விதமான தீர்மானத்தை குறித்து ஆண்டவர் எனக்குள்ளாய் வெளிப்படுத்தினார், பேசினார். உண்மையாய் ஆண்டவருக்குள்ளாய் வாழக்கூடிய ஜீவியத்தில் நான் தேவனை சார்ந்து கொண்டு எடுக்கிற தீர்மானத்தை குறித்தும் நான் என்னுடைய சுயமாக எடுக்கக்கூடிய தீர்மானத்தை குறித்தும் ஆண்டவர் எனக்குள்ளாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எந்த சூழ்நிலையிலும் நான் என்னுடைய மனுஷிகமாய் என் பலனை கொண்டு நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி எடுக்கிற தீர்மானம் முழுவதுமே எல்லாம் தோற்று போய் எல்லாம் வீணாய்ப்போய் எல்லாம் மறைந்து போகும். ஆனால் தேவனுக்கு முன்பாய் நான் எடுக்கக்கூடிய தீர்மானம், தேவனை சார்ந்து நான் எடுக்கக்கூடிய தீர்மானத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் பற்றி கொண்டிருந்தால் அவருடைய வழிகளிலே உண்மையாக இருந்து எப்போதும் அவருடைய கற்பனை கைக்கொண்டு அவருடைய பாதைகளில் நடக்கக்கூடிய ஜீவியத்தை குறித்தும் ஆண்டவர் எனக்குள்ளே தெளிவு வெளிப்படுத்தினார். எப்போதுமே அந்த தேவனுக்கு முன்பாய் நான் தாழ்மை உள்ளவனாக இருந்து எனக்கு உண்டான எல்லா சுயமான காரியங்கள், எனக்கு உண்டான எல்லா பாவமான காரியங்கள், இச்சையான காரியங்கள் அனைத்தையுமே தேவனுக்கு முன்பாய் நான் சிலுவையில் அறைந்து தேவனுக்கென்று என்னுடைய மாம்சத்துக்கென்று நான் என்னுடைய தீனிகளை நான் போட்டு எனக்கென்று நான் பூமியிலே என் வாழ்நாளை நீடித்து என் காலத்தை அநியாயமாக்கி கொள்ளாதபடி எனக்கு கொடுத்தான இந்த நாட்களை நான் கவனமாய் என் தந்தான நேரங்களையும் கவனமாய் கொண்டு என்னுடைய தீர்மானத்தின்படி நான் உண்மையாய் வாழத்தக்காக ஆவியானவர் நடத்தி செல்வான்னு சபையில் அறிக்கையிடுகிறேன். தேவன் இந்த கால வேளையிலும் தேவன் சபையில் கொடுத்தான வார்த்தை, தேவன் என்னையும் மனந்திரும்படியான தேவன் இந்த ஆவியை தந்தார். தேவன் இந்த ஆண்டிலையும் நான் எடுத்தான முடிவு தீர்மானத்தின்படி தேவன் தாமே இன்னும் அதிகமான பலனையும் கிருபையும் தந்த தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் இந்த கால வேளையிலும் இந்த சௌரம் மூலம் பேசினதான வார்த்தையும் சாத்ரா மோசேக் ஆபேக் என்பவர்களுடையான அந்த ஒரு விசுவாசத்தின் தேவன் வாஞ்சை குறித்து என்னுடையும் பேசினார். இந்த ஆண்டிலே நான் எடுத்தான தீர்மானம், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டில் முழுவதும் எப்பேற்பட்ட சோர்வுகள், பலவீனங்கள், அதரியங்கள், விழுந்து போகிற காரியங்களை வந்தாலும் அந்த ஒரு சாத்ரா மேசேக்கான அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு விசுவாசத்தையும் தேவனுக்குள்ளே எப்படி வாழுவேன், தேவன் என்னை விடுவிப்பார்ன்ற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தை அந்த வாழ்ந்த பிரகாரம் நானும் இந்த வேளையிலும் அறிக்கை செய்கிறேன். என்னுடைய பலத்தினாலே தேவன் நிச்சயம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், துன்பங்கள் வந்தாலும் அந்த சாத்ரா மோசேக் ஆபேக் என்பவருடைய அந்த உறுதியான அந்த ஒரு வாஞ்சை என்னுடைய ஜீவியத்திலும் நானும் இந்த ஆண்டிலையும் வாழத்தக்கதான ஆவியும் பலனையும் தேவன் தந்து வழி நடத்துவாராக.